ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்களா ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் 1138 வந்து டவுன் பாயிண்ட் வந்து உள்ள இதுவாயிருக்கு. ப்ரீ மார்க்கெட்டில் வந்து நம்மளால் ரீட்டைலர்ஸால் போக முடியாது. ஆனால் பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு. ஆனால் லாஸ்ட்டாக மார்க்கெட் வந்து எந்த இடத்துல நிறுத்துறான்றதையும் பார்க்கணும். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஸ்டில் வந்து 24,000 கீழே தான் இருக்குது. அதுக்காக வந்து ஒரு பெரிய ஃபால்லாம் சொல்ல முடியாது. இவங்க ரெக்கவர் பண்ணி எப்படியாவது கொண்டு வந்துடுவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம செக் ஜஸ்ட் ஃபார் இது எஜுகேஷ்னல் பர்பஸ் தானே. நம்ம வந்து மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்றத லேர்ன் பண்ணுறதுக்காக இது ஒரு பேனிக் சுச்சுவேஷனில் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்க முடியும். எந்த இடத்துல நம்ம ஸ்டில் வெயிட் பண்ணலாம், எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணலாம் பொசிஷனை அப்படின்றத கற்றுக்கிறதுக்காக தான் இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணுன்றது. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 730 கிட்ட வந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு என்ன ஸ்டேஜில் ஏன் அந்த பாட்டம் போய் டச் பண்ணான்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். நம்மளாம் அனலைஸ் பண்ணிக்கணும். கடைசியாக மார்க்கெட் ஓப்பன் ஆக போகிற இடம் வந்து 23,935 ஓப்பன் ஆக போகுது. மார்க்கெட் 9:30க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது.